80கள்ல கல்பனான்னு ஒரு நடிகை கன்னட படங்கள்ல அதிகமா நடிச்சவர். அவர் தன்னோட சம்பாத்தியத்துல சென்னையில முக்கியமான இடமான சாந்தோம் பீச் பக்கத்துல ஒரு பீச் ஹவுஸ் ஒன்னு வாங்குறாங்க. அது வீடு இல்ல, பங்களா. 80 காலகட்டத்துல நிறைய படங்கள் இங்கதான் எடுக்கப்பட்டிருக்கும். பெரிய பங்களா வீட்டுல மாடிப்படி ஓரமா சுவத்துல ஒரு யானை தலை தும்பிக்கையை நீட்டிக்கிட்டு இருக்கும். வீடுதான் கல்பனா ஹவுஸ். இந்த பங்களாவுக்கு ஷூட்டிங்க்கு விட்டே பல கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்க அந்த குடும்பம். அந்த பங்களாவுக்குள்ள கால்படாத நடிகர் நடிகைகளே இருக்க மாட்டாங்க. அப்பவே வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அப்படியேப்பட்ட நடிகை கல்பனாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்திருக்காங்க. மகனோட பேரு விஜயகுமார், மகளோட பேரு ரஞ்சனி. மகன் விஜயகுமார் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சவர். நடிகர் ரஜினிகாந்தும் அதே இன்ஸ்டிடியூட்ல இவருக்கு சீனியரா படிச்சவர். 1977 வருஷம் SP முத்துராமன் ஃபுல்லா புதுமுகங்களை வச்சு ஒரு கோயில் இரு தீபங்கள்னு ஒரு படத்தை எடுக்க நினைக்கிறாரு. இதுக்கான ஆடிஷன் ஸ்கிரீன் டெஸ்ட் சென்னையில நடந்துச்சு. அப்போ சேகர் வெங்கட்ராம்ங்கிற ஒரு இளைஞனை முத்துராமன் டெஸ்டுக்கு கூப்பிட, அவரோ நமக்கு சினிமா சரிப்படாதுன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டு விஜயகுமார முத்துராமனுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு. பிறகு சேகரே கல்பனா ஹவுஸ்ல வச்சு விஜயகுமார விதவிதமா போட்டோ எடுத்து அவரோட முழு குடும்ப பின்னணியோட எல்லா விவரத்தையும் சொல்லி போட்டோவை கொடுக்கிறாரு. அந்த சேகர் தான் இப்போ SV சேகர். இதை கேட்ட முத்துராமன் விஜயகுமார ஹீரோவா செலக்ட் செஞ்சிடுறாரு. ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில ஒரு விஜயகுமார் இருக்கிறதுனால இவர் பெயரை விஜய்னு மாத்தி அறிமுகமும் செய்யறாங்க. படத்தோட நாயகியா சரோஜாங்கிற நடிகையும் வச்சு படமும் எடுக்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதே பலருக்கும் தெரியாத மாதிரி தடம் தெரியாம காணாம போயிருக்கு. முதல் படத்திலேயே மோசமான தொழிலை பார்த்த விஜய் சினிமாவை விட்டுட்டு நகை தொழிலுக்கு போயிடுறாரு. இவர் படிச்ச அதே இன்ஸ்டிடியூட்ல படிச்ச சுஜாதா, அதாவது விஜய் நடிச்ச படத்தோட கதாநாயகி சரோஜாவோட தங்கச்சிய விஜய் கல்யாணமும் செஞ்சுக்கிறாரு. அப்புறம் நகை கடை தொழில்னு வாழ்க்கையும் போகுது. 1999 இந்த தம்பதிகள் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை உருவாக்கி டிவி சீரியல்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயகுமார் நகை தொழில முழுமையா பார்த்துக்க சுஜாதா முழுக்க தயாரிப்புல இறங்கினாங்க. அப்படி இவங்க கங்கா, மாதவி, காரை, மனைவி, கண்மணி, உதிரி பூக்கள் மற்றும் லக்ஷ்மின்னு நிறைய சேனல்கள்ல பல சீரியல்களை தயாரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 2 மகள்கள். மூத்த மகள் அனுயா, இரண்டாவது மகள் தான் ஆர்த்தி. கல்பனா ஹவுஸ் 2 பாகமா பிரிக்கப்பட்டு ஒன்னு விஜயகுமாருக்கும் இன்னொன்னு அவர் தங்கச்சி ரஞ்சினியும் எடுத்துக்கிறாங்க. பாகம் பிரிக்கப்பட்டதுல இருந்து அந்த பங்களா ஷூட்டிங்க்கு விடாம அதை பிரிச்சு பல பேருக்கு வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கல்பனா ஹவுஸோட மதிப்பு பல கோடியை தாண்டும். இப்படியான சூழல்ல தான் ஆர்த்தியும் ஜெயரவியும் ஒரு பார்ட்டியில மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரவி அப்கமிங் நடிகரா இருந்ததுனால இவங்க 2 பேரும் ரொம்ப ரேரா தான் வெளியே போவாங்களாம். அப்படியே போனா கார்லயே சுத்திட்டு வீட்டுக்கும் வந்துருவாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க காதல வீட்டுல சொன்னப்ப எந்த ஆட்சேபனையும் இல்லாம ஆர்த்தி ஃபேமிலி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா ரவி ஃபேமிலி ரொம்பவே தயங்கிய பிறகு ஆர்த்திய பிடிச்சிருக்கிற காரணத்தினால வேற வழி இல்லாம இவங்களுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. பிறகு 2009 ஆர்த்தி ரவி கல்யாணம் நடக்குது. ஹாலிவுட்ல இப்படி ஒரு ஜோடி இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு 2 பேரும் அவ்வளவு புரிதலோட இருந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இப்படியான சமயத்துல தான் சுஜாதா விஜயகுமார் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான குஷ்பு ஹஸ்பண்ட் சுந்தர்சியை வச்சு வீராப்பு படத்தை தயாரிச்சு திரைப்பட தயாரிப்புக்குள்ளேயும் நுழையிறாங்க. பின்னாட்கள்ல ஜெயம் ரவி தன் மாமியாருக்கு கால் ஷீட் கொடுக்கவே சுஜாதாவும் ரவியும் சேர்ந்து அடங்கமறு, பூமி, சைரன் வரிசையா படங்களை உருவாக்குறாங்க. ஆனா இதுல அடங்கமறு படத்தை தாண்டி மத்த 2 படங்களும் சரியா போகல. அதனால சுஜாதா ரவியோட சம்பளத்தை குறைச்சிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரவிக்கான கதையை சுஜாதாவும் ஆர்த்தியும் மட்டுமே கேட்க ஆரம்பிச்சதாகவும் இது ரவிக்கு பிடிக்காம போகவே சண்டை இங்கதான் ஆரம்பமானதாகவும் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் ஒண்ணு மேல ஒண்ணு உருவாக கடைசியில நான் திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு ரவி. ஆனா எனக்கு விவாகரத்துல உடன்பாடு இல்ல, என்ன கேட்காமலே ரவி முடிவு எடுத்துட்டாருன்னு கமா போட்டு மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஆர்த்தி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களே சொன்னாதான் தெரியும். காத்திருந்து பார்க்கலாம்.